நேற்றைய தினம் நடந்து முடிந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றிக்காக ஆஸ்திரேலிய அணி செய்த மோசடி, வசமாக சிக்கிய ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணி, ஐசிசி எடுத்த கொடூர நடவடிக்கை, மீண்டும் ரீமேட்ச் நடத்த முடிவு. அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருப்பது ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐயை ஏமாற்றிதான் இந்த வெற்றியை பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதாவது ஆஸ்திரேலிய ஆடுகளங்களிலேயே இந்தியாவின் ஆட்டத்திறனுக்கு ஏற்ற மைதானம் என்றால் அது அடிலைட் கிரிக்கெட் மைதானம்தான். ஏனென்றால் அடிலைட் கிரிக்கெட் மைதானம் முற்றிலும் ஆசிய கண்டங்களில் இருப்பது போல் இருக்கும். இங்கு சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக ஆடுகளம் செயல்படும். இங்கு பெரிய அளவு பவுன்ஸ் ஆகாது. மேலும் 2-3 ஓவர்களை தாண்டி பந்தும் ஸ்விங் ஆகாது. இதனால் இந்திய அணி வீரர்கள் காலம் காலமாகவே அடிலைட் கிரிக்கெட் மைதானத்தில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த 2002ஆம் ஆண்டு வருட சுற்றுப்பயணத்தில் ராகுல் டிராவிட், லட்சுமண் ஆகியோர் அதிரடியாக விளையாடி அடிலைட் மைதானத்தில்தான் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த அடிலைட் மைதானத்தில் விராட் கோலி அபாரமாக ரன்களை சேர்த்திருக்கிறார். இதுவரை 3 சதம் அங்கு அடித்திருக்கிறார் விராட் கோலி. இதனால் இந்த மைதானத்தில் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என்பதை தெரிந்து கொண்ட ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் வேண்டுமென்றே இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த பிங்க் நிறப்பந்து டெஸ்ட் போட்டியை இந்த மைதானத்தில் நடத்திவிட்டது. இதன் மூலம் இந்தியாவுக்கு இருக்கும் சாதகமான சூழலை மாற்றும் முயற்சியில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் ஈடுபட்டு வருகிறது. பெயருக்குத்தான் இது பகலிரவு டெஸ்ட் என்றாலும் அடிலைட் நகரில் மட்டும் மாலை 7 மணி வரையிலும் கூட வெயிலின் வெளிச்சம் இருக்கும். இதனால் இங்கு பகலிரவு டெஸ்ட் போட்டி நடத்தப்படுவது என்பது ஏற்ற விஷயமாக கருதப்படாது. ஆனால் மற்ற அணிகள் அடிலைட்டில் அபாரமாக விளையாடுவதை புரிந்து கொண்ட ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் வேண்டுமென்றே இங்கு மட்டும் பிங்க் நிற டெஸ்ட் போட்டியை வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணி இதுவரை அடிலைட் மைதானத்தில் பிங்க் நிற டெஸ்ட் பந்து போட்டிகளில் தோற்றதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அடிலைட்டுக்கு பதிலாக வேறு இடத்தில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சில் ஆஸ்திரேலிய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது. இதனால் மீண்டும் இந்த பிங்க் நிற டெஸ்ட் பந்து போட்டிகளில் அடிலைட் நகரிலேயே நடத்தி இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய அணி நினைத்து சிறப்பாக இப்படியாக திட்டத்தை தீட்டிவிட்டது. மேலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் உலகின் பணக்கார கிரிக்கெட் நாடான இந்தியா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்தியாவின் பகல் நேரத்தில் போட்டி நடைபெறுகிறது, இதன் மூலம் காசு பார்க்கலாம் என்பதற்காக ஒப்புக்கொண்டு விட்டது இந்திய நிர்வாகம். இதனால் இனி ஆஸ்திரேலியாவில் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பங்கேற்கக்கூடாது என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போதும் கூட நடுவர்களின் பல முடிவுகள் ஆஸ்திரேலிய அணிக்கு சாதகமாகவே இருந்தது. அதே சமயம் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சின் போது இந்த பிங்க் நிற பந்துகள் அதிகமாக சேதப்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாங்க இந்த பால் டம்பரிங்னு சொல்லுவாங்களே, அதை தான் இந்த போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் செய்துள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய அணி இப்படி பந்தை டேமேஜ் செய்ததால் தான் சரியாக இந்திய அணி பேட்டிங் பிடிக்கும் போது மட்டும் பேட்ஸ்மேன்கள் மொத்தமாக திணறி வந்தனர். இதற்கான ஆதாரங்களையும் தற்போது ஐசிசியிடம் நடுவர்களே வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் நேற்று நடந்து முடிந்த இந்த இரண்டாவது மேட்சை மீண்டும் நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கிரிக்கெட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஏனென்றால் ஒரு முறையாவது குறுக்கு வழியில் வெற்றி பெற்ற வெற்றியை தடை செய்துவிட்டு மீண்டும் போட்டியை நடத்தினால்தான் இப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும் என்று ஐசிசி முடிவெடுத்துள்ளது. அதே சமயம் இந்த பந்தை சேதப்படுத்திய மோசடி வேலை செய்த ஆஸ்திரேலியா வீரர்களுக்கும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட போவதாகவும் ஐசிசி தரப்பில் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆக மொத்தம் இந்த ரீமேட்சில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தங்களது வெற்றிக்காக ஆஸ்திரேலிய அணி செய்த இத்தகைய மோசடி வேலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.